ஹாய் ஃப்ரான்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பாருங்க காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்தாச்சு. எப்பவுமே கீரை பார்த்தீங்கன்னா, எது நெறையா இருக்கோ அந்த கீரை வந்து வாங்க மாட்டாங்க. எது கம்மியா இருக்கோ, பத்தும் பத்தாது இருக்கோ அந்த கீரைய தான் வாங்குவாங்க. அதாவது வந்து நீங்கன்னா சிறுகீரை நெறையா இருக்குது. அதை கேட்கறக்கு ஆள் இல்ல. சுக்குடி கீரை கம்மியா தான் இருக்குங்க பாருங்க இது. கீரை இருக்கா தெரியல. அதத்தான் வந்து கேட்கறாங்க. நீ அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். காலையில மார்க்கெட் போலான்ட்டு இருந்தா தூங்கிட்டுங்க. அலாரம் வச்சு அடிக்கவே இல்லைங்க. தேவையில்லாம செலவு பண்ணிட்டு, தேவையும்போது நம்ம நிப்போம் பார்த்தீங்களா, தல குமிஞ்சு அவசரத்துக்கு பணம் இல்லாத எல்லாத்துட்டயும் கேட்டுட்டு இல்லைம்பாங்க. அப்ப வேதனைப்படுறத விட, நம்ம தேவைய அறிஞ்சு செலவு பண்ணா, கண்டிப்பா அவசரத்துக்கு வந்து அந்த பணம் உதவுங்க. ஏன்னா, நானே நெறையா விஷயம் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குவேன். அது உபயோகம் இல்லாதயே இருக்கு. ஆனா, அந்த ஆர்வத்துல, ஒரு ஆசையில அதை வாங்கிருவோம். அதுக்கப்புறம் ஏன்டா இதை வாங்குனோம்? அப்படிங்கிற மாரி தோணும். அதனால கொஞ்சம் ஒரு டைம் என்ன 10 டைமாவது யோசிச்சுட்டு ஒரு பொருள வாங்குங்க. தேவையில்லாம எதையுமே வந்து நீங்க வாங்காதீங்க. அப்ப வந்து அவசரத்துக்கு நம்மளுக்கு பணம் இருக்காது. பசுமை நகருங்க. இந்த தட்டாங்குண்டுக்கு இருக்கு இந்த பசுமை நகரு. ரோடு பாருங்க இப்ப இது வந்து 5, 6 வருஷம் இருக்குங்க. இப்படியே தான் மக்கள் இந்த வண்டிய ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்க எப்படி ரோடு இதா இருக்குன்னு பாருங்க. அ இது இது இப்படி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் நல்ல லாஸ் ஆகுது. இந்த இந்த ரோட்ட வந்து சரி செஞ்சு மாட்டேங்கிறாங்க. இந்த ரோட்லயே தான் நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். டயர் எல்லாம் தேஞ்சு போயிருது. இதுக்கு இந்த தார் ஊத்தி போடுறதுக்கு அதிகாரினால முடியலைங்க. பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் நெறையா பேர் இருக்கிறாங்க. அதனால எதுவுமே வந்து நம்ம தேவையா இருந்தா மட்டும் தாங்க நம்ம செலவு பண்ணணும். தேவையில்லாத போது செலவு பண்ணிட்டு, தேவையும்போது நம்மளுக்கு காசு இருக்காது. அதனால வந்து ஒரு ஒரு ரூ. 10 எடுத்து வைங்க. டெய்லி ஒரு ரூ. 10 எடுத்து வைங்க. ஒரு சேமிங்க. நான்லாம் வந்து நெறையா சேமிச்சேங்க. ஒரு கஷ்டம்போது, ஒரு கீரை இல்லாதபோது அத எடுத்து நான் பயன்படுவேன். அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு பழக்கத்த கற்றுக்குங்க. சேமிப்பு இல்லைன்னா கண்டிப்பா நம்ம மாடி வீடா இருந்தாலும் குடிசை வீட்டுக்கு தான் சமம். அதனால வந்து நீங்க சேமிப்ப வந்து கன்டின்யூ பண்ணுங்க. அது அந்த சேமிச்சாலுமே அந்த காசு செலவாகுதா பரவால்ல. மறுபடியும் சேமிங்க. திரும்ப திரும்ப சேமிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு அது பெரிய தொகையா வந்து இருக்கும். ஃபிரான்ஸ் வியாபாரம்லாம் முடிஞ்சுங்க. நீ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த மாரி மோர் இருக்கனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பாருங்க உட்காரக்கு சூப்பரா இருக்கு. பாருங்க மாடுலாம் மேயுது பாருங்க. அப்பல்லாம் வந்து நான் மாடு மேய்ச்சுட்டு தான் இருந்தேங்க. பாருங்க வியாபாரமும் முடிஞ்சுச்சு. எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. பாருங்க மோரி நெட்டு போல கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அது வரைக்கும். ஏதோ வந்தோம்னா கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் கொண்டு போலாம். அப்புறம் வாக்கிங் வரவங்க கூறுவாங்க இருக்குதுங்க. அதனால இது நல்லா சூப்பரா இருக்கு. சரி ஃபிரான்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.